டெஸ்ட் போட்டிகளிலும் ஒருநாள் போட்டிகளிலும் ஒரு அற்புதமான ஆரம்ப துடுப்பாட்ட வீரராக, சகர்துறை வீரராக, மேற்கு இந்திய தீவுகளின் தலைவராக ஆரம்பத்திலே அறியப்பட்ட கிறிஸ் கெயில் 2007 ஆண்டு 2020 உலக கிண்ணத்தில் முதலாவது போட்டியில் தென்னாப்பிரிக்க அணிக்கு எதிராக பெற்றுக்கொண்ட சதத்தின் மூலமாக ஒரு 2020 பெருமதி வாய்ந்த சொத்து என்று சொல்லி அறியப்படுகிறார். எனவே 2008 ஐபிஎல் முதலாவது ஐபிஎல் இடம்பெறுகின்ற வேளையில் நிச்சயமாக கிறிஸ் கெயில் ஏதோ ஒரு அணியினால் குத்திக் கொள்ளப்படுவார் என்பது அனைவருக்கும் தெரிந்த ஒரு விடயம். கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் முந்திக் கொண்டது, அவரை ஒப்பந்தம் செய்து கொண்டது. என்றாலும் இலங்கை அணிக்கு எதிராக இடம்பெற்ற ஒரு தொடரின் போது கிறிஸ் கெயிலுக்கு ஏற்பட்ட மிகப்பெரும் உபாதை குணமடையவில்லை. இதனால் முதலாவது பருவகாலத்தில் அவர் ஆடவில்லை. 2009 10 ஆடியிருக்கிறார். ஆனால் பின்னாளில் விஸ்வரூபம் எடுத்தது போல அவருடைய ஆட்டம் அமையவில்லை. எனவே 2011 ஆண்டு ஏலத்திலே அவரை யாரும் எடுத்துக்கொள்ளவில்லை. கொல்கத்தாவும் அவரை விடுவித்து விட்டது தன்னுடைய ஒப்பந்தத்தில் இருந்து. உண்மையில் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் விட்ட 1000 தவறுகளில் மிக முக்கியமான தவறுகளில் ஒன்று இது என்று நாங்கள் இங்கே சொல்ல வேண்டும். பின்னாளில் ஐபிஎல் போட்டிகளுக்கு என்று அடையாளமாக அமைந்து கொண்ட மேற்கு இந்திய தீவுகளின் வீரர்களின் மும்மூர்த்திகள், ஆரம்பத்திலே மும்மூர்த்திகள் என்று சொல்லப்பட்ட கிறிஸ் கெயில், கெரோன் போலார்ட், டுவைன் பிராவோ ஆகியோர் தான் போட்டிகளை சும்மா நட்சத்திரங்களாக கலக்கியிருந்தார்கள். அதற்கு பிறகு இவர்களோடு இன்னும் 2 பேர் சேர்ந்து கொண்டார்கள், சுனில் நரேன் மற்றும் ஆண்ட்ரே ரசல். இப்போதும் இன்னும் பல மேற்கு இந்திய தீவுகளின் வீரர்கள் தொடர்ச்சியாக ஐபிஎல் போட்டிகளில் ஈடுபட்டு ஆடி வருகின்றார்கள். தங்கள் அணிகளின் விசுவாசமான சேவகர்களாக அவர்கள் இருந்து கொண்டு வருவதை நாங்கள் மறக்க முடியாது. ஆனால் கெயிலை போல இந்த ஐபிஎல் போட்டிகளை அப்படியே கிடுகிடுக்க நடுங்க வைத்த ஒரு வீரர் என்று, குறிப்பாக துடுப்பாடு வீரர் என்று யாரும் கிடையாது. ஆனால் 2011 ஆண்டு தன்னை ஏலத்திலே தெரிவு செய்யவில்லை என்றவுடன் கிறிஸ் கெயில் வருத்தப்பட்டு உடனடியாக தன்னுடைய நண்பராக இருந்து அப்போது ஐபிஎல் இருந்து விலகி இருந்த லலித் மோடியிடம் இவர் தொலைபேசி மூலமாக அழைக்கிறார். தனக்கு இவ்வாறு எக்கச்சக்கமான கடன் தொல்லை இருக்கிறது, அவர் ஒரு கேளிக்கை விளையாட்டுக்காரர், எனவே தன்னுடைய செலவுகளை ஈடுகட்ட முடியாமல் இருக்கிறது. இதனால் தனக்கு ஏதாவது ஒரு ஐபிஎல் அணியில் வாய்ப்பை வாங்கி தருமாறு அவர் லலித் மோடியிடம் கேட்டதாக இது கிறிஸ் கெயில் சொன்னது கிடையாது. லலித் மோடி அண்மையில் இடம்பெற்ற இந்த நான் சொன்ன பாட்காஸ்டிலே சொல்லியிருக்கிறார். எனவே லலித் மோடி உடனடியாக தனக்கு தெரிந்த ஐபிஎல் அணிகளின் உரிமையாளர்கள், ஐபிஎல் அணிகளின் பொறுப்பாளர்கள் ஆகியோரோடு தொடர்பு கொண்டு பேசி பார்த்திருக்கிறார். ஆனால் யாரும் பெரிய அளவில் உடன்பாடாக இருக்கவில்லை. இதனால் தன்னுடைய வீட்டுக்கு முன்னால் இருந்த என்று லலித் மோடி குறிப்பிடுகின்றார், அவரது வீட்டை கடந்து இல்லாவிட்டால் வீதியை கடந்து முன்னால் சென்றால் விஜய் மல்லையாவின் வீடு இருப்பதாக சொல்கிறார். விஜய் மல்லையா தான் அப்போது ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு அணியின் பொறுப்பாளர். கிங்ஃபிஷர் என்று அடையாளப்படுத்தப்பட்ட அவரும் ஒரு கேளிக்கை வேடிக்கை மனிதர். எனவே அவரிடம் சென்று இப்படி கிறிஸ் கெயில் இருக்கிறார், நீங்கள் உங்கள் அணியில் சேர்த்துக் கொள்வீர்களா என்று லலித் மோடி கேட்டதாகவும், விஜய் மல்லையா உடனடியாக சொன்ன ஒரு நிபந்தனை, அவர் பெர்ஃபார்ம் செய்தால், அவர் மிகச் சிறப்பாக ஆடினால் தான் அதற்கேற்ற பணத்தை வழங்குவேன் என்று சொல்லிவிட்டார். கிறிஸ் கெயிலுக்கு இப்படி ஒரு சவால் வழங்கினால் சொல்லவும் வேண்டுமா? 2011 ஆண்டு ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு அணியில் கிறிஸ் கெயிலுக்கு வருகின்ற வாய்ப்பு முதலில் ஏலத்தில் கிடைத்த வாய்ப்பு அல்ல. அப்போது உலகத்தின் மிகச்சிறந்த 2020 பந்து வீச்சாளர்களில் ஒருவராக விளங்கிய ஆஸ்திரேலிய அணியிலும் நெதர்லாந்து அணியிலும் ஆடுகிற டர்க் நானஸ் உபாதை கூறுகிறார். இதனால் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு அணியில் ஒரு வெளிநாட்டு வீரருக்கான வெற்றிடம் ஏற்படுகிறது. அங்கே கிறிஸ் கெயிலை வாரி எடுத்துக் கொள்கின்றார்கள். அப்போதுதான் ஆரம்பிக்கிறது கிறிஸ் கெயில் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரின் கூட்டணி. இந்த கூட்டணி நடத்திய மிக பெரும் பேரணிகள் எல்லாம் கோலாகலமானவை, ஐபிஎல் போட்டிகளை சும்மா அதிர வைத்தவை. என்ன ஒரே ஒரு மிக மனவருத்தமாக இருந்திருக்கக்கூடிய விடயம், 2011 ஆண்டிலிருந்து 2018 ஆண்டு வரை தொடர்ச்சியாக ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு அணிக்காக ஆடி வந்த கிறிஸ் கெயிலினால் ஒரு ஐபிஎல் கிண்ணத்தை தானும் வென்று கொடுக்க முடியவில்லை. ஆனால் அடித்த சதங்கள், விடுத்த சிக்ஸர்கள், பெற்றுக்கொண்ட சாதனைகள், அவருக்கு கிடைத்த விருதுகள் ஆகியன தனித்தனியானவை. இதுபோல அணி ஒரு அச்சுறுத்துகின்ற அணியாக விளங்குவதற்கு கிறிஸ் கெயிலும் ஒரு அடையாளமாக விளங்கியிருந்தார். விராட் கோலி, ஏபி டிவிலியர்ஸ் போன்ற வீரர்களோடு அதிக காலம் இந்த ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு அணியில் ஆடிய ஒரு வீரராக தன்னை இடம் பிடித்துக் கொண்டார். 142 ஐபிஎல் போட்டிகளில் இவர் ஆடிய 75 போட்டிகள் ஆர்சிபி அணிக்கானவை. ஐபிஎல் தொடர்களில் தன்னுடைய முதல் 2 பருவகாலத்திலே கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணிக்காக பெரிய அளவில் பிரகாசித்திருக்காத கிறிஸ் கெயில் அப்போது எந்த ஒரு சதத்தையும் எடுத்திருக்கவில்லை. 2011 ஆண்டு பெங்களூரு அணிக்காக களமிறங்கியவுடன் முதலாவது பருவகாலத்திலே 1 சதம், 2வது பருவகாலத்திலே 2 சதங்கள், 3வது பருவகாலம் 2013 ஆண்டு. அப்போதுதான் கிறிஸ் கெயில் உச்ச அவதாரம் எடுக்கிறார். 175 ஓட்டங்களை ஒரே போட்டியில் ஒரே இன்னிங்ஸில் புனே வாரியர்ஸ் அணிக்கு எதிராக விளாசி தள்ளி தன்னை நிலைநிறுத்திக் கொள்கிறார் கிறிஸ் கெயில். ஐபிஎல் தொடர்களில் தன்னுடைய முதல் 2 பருவகாலங்களில் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணிக்காக எந்த ஒரு சதத்தையும் கிறிஸ் கெயில் பெற்றுக்கொள்ளவில்லை. முதல் 2 பருவகாலங்கள் அவர் சாதாரணமான ஒரு வீரராக அதிரடியாக ஆடக்கூடிய ஒருவர், ஆனால் வழமையான அசுர அதிரடியை அங்கே வெளிப்படுத்தவில்லை. முதல் பருவகாலம் 2009 ஆண்டு 7 இன்னிங்ஸில் 171 ஓட்டங்களை தான் அவரால் எடுக்க முடிந்தது. 2வது பருவகாலம் கொஞ்சம் வேகம் எடுத்திருந்தார், கொல்கத்தா கொஞ்சம் பொறுமையாக இருந்திருக்கலாம். அந்த 2009-10 பருவகாலத்தில் 9 இன்னிங்ஸில் அவர் 2 அரைச்சதங்களோடு அதிகபட்சம் 88 ஓட்டங்களோடு ஸ்ட்ரைக் ரேட் 160 அண்மித்திருந்தது. 292 ஓட்டங்களை எடுத்திருந்தார். அதுக்கு பிறகு
ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் அணியில் இடைநடுவே இணைந்து கொண்ட ஒரு வீரராக வந்த போதிலும் கூட ஆடிய 12 இன்னிங்ஸில் 608 ஓட்டங்களை குவித்திருந்தார். 2 சதங்கள் 3 அரைச்சதங்கள். கிறிஸ் கெயிலின் வேகம் இங்கே ஆரம்பிக்கிறது. அதுவும் இந்த ஓட்டங்கள் குவிக்கப்பட்ட ஸ்ட்ரைக் ரேட் 183. இது போதுமே ஒரு 2020 அணிக்கு. ஆர்சிபி அணிக்கு அது போதாது, இன்னும் கிண்ணம் வெல்ல வேண்டும். அடுத்த தொடர் 2008 முதலாவது IPL தொடரில் ஆடியிருக்காத கிறிஸ் கெயிலுக்கு 2009 2010 இந்த 2 வருடங்களும் ஒரு சராசரியான IPL தொடர்களாகவே அமைந்திருந்தன. வழமையாகவே அதிரடியாக ஆடக்கூடிய கிறிஸ் கெயிலுக்கு இந்த முதலாவது பருவகாலம் அவ்வளவு பெரிதாக அமைந்திருக்கவில்லை. சிறப்பான முறையில் கொல்கத்தா நைட் ரைடர்ஸோடு 7 போட்டிகளில் ஆடியிருந்தார். ஸ்ட்ரைக் ரேட்டும் சராசரி, எந்த ஒரு அரைச்சதமும் இல்லை. அதிகபட்ச ஓட்டு எண்ணிக்கை 44. எனவே 2வது பருவகாலத்துக்காக கொல்கத்தாவும் காத்திருந்தது, கெயிலும் காத்திருந்தார். 2வது பருவகாலம் கிறிஸ் கெயில் தன்னுடைய அதிரடியை ஆரம்பித்த ஒரு காலகட்டம். கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் கொஞ்சம் பொறுமையாக இருந்திருக்கலாம். காரணம், அப்போதுதான் இந்த எரிமலை கொஞ்சம் சூடு பிடிக்க ஆரம்பித்திருந்தது. தான் ஆடிய 9 இன்னிங்ஸில் 292 ஓட்டங்களை குவித்திருந்தார், 2 அரைச்சதங்களை குவித்திருந்தார். அதிகபட்ச ஓட்டு எண்ணிக்கை 88. ஆனால் ஸ்ட்ரைக் ரேட் 160 நெருங்கி இருந்தது. எனவே கொஞ்சம் பொறுமை காத்து ஆடுகளங்களை இப்பொழுது தான் கெயில் பழக ஆரம்பிக்கிறார். அவர் மீது இன்னும் கொஞ்சம் நம்பிக்கை வைத்து அடுத்த முறை ஏலத்தில் எடுத்திருக்கலாம். அவர்கள் எடுக்காமல் விட்டது டெர்க் டெனஸுக்கு பதிலாக ஆர்சிபி அணியிலே விஜய் மல்லையாவினால் பாவம் பார்த்து இல்லாவிட்டால் லலித் மோடிக்காக சேர்த்துக் கொள்ளப்பட்ட கிறிஸ் கெயில் தன்னுடைய முழுமையான பலத்தை நிரூபிக்கிறார். தான் யார் என்பதை காட்ட வேண்டிய ஒரு தேவை அவருக்கு வருகிறது. ஆர்சிபி அதற்கான களம் அமைத்துக் கொடுக்கிறது. அந்த பருவகாலம் 2011 பருவகாலம் இடைநடுவே ரிப்ளேஸ்மெண்ட் வீரராக இடைநடுவே வந்து சேர்ந்து கொண்ட கிறிஸ் கெயில் தனக்கு கிடைத்த 12 போட்டிகள் 12 இன்னிங்ஸில் 608 ஓட்டங்களை குவிக்கிறார். 2 சதங்கள் 3 அரைச்சதங்கள். அந்த 2 சதங்களும் குவிக்கப்பட்ட வேகம் பார்த்து அனைவரும் அதிர்ந்து போயிருந்தார்கள். 183 என்ற ஸ்ட்ரைக் ரேட் அனைவரும் பார்த்து ரசிக்கின்ற கெயில் ஒரு கிரவுட் புலராக, ரசிகர்கள் மத்தியில் அதிக அபிமானம் பெற்றுக்கொண்ட ஒருவராக, அதிரடியாக ஆடக்கூடிய ஒருவராக, எதிரணிகளுக்கு சிம்ம சொப்பனம் தரக்கூடிய ஒருவராக மாறி வருகிறார் என்று கெயில் இருக்கும்போது அந்த இடம் உண்மையில் சூடு ஏறுகிறது, உற்சாகம் பற்றிக் கொள்கிறது. கெயில் தொடர்ந்தும் அங்கே ஆட புறப்படுகிறார் 2017 வரை. அடுத்த பருவகாலம் இன்னும் ஒரு படி முன்னேற்றம். கெயில் அப்போது ஆடிய 15 போட்டிகள் 14 இன்னிங்ஸில் 733 ஓட்டங்கள். அப்போது அது ஒரு சாதனையாக இருந்தது. அதிலே 1 சதம் 7 அரைச்சதங்கள். கெயில் தொட்டதெல்லாம் பொன்னாகிறது. அடுத்த பருவகாலம் தான் பூனே வாரியர்ஸுக்கு எதிராக அவர் 175 ஓட்டங்களை விளாசிய பருவகாலம். அந்த போட்டியில் 2013ஆம் ஆண்டு பருவகாலத்தில் 16 இன்னிங்ஸையும் ஆடுகிறார். அந்த 16 இன்னிங்ஸில் அவர் குவித்த ஓட்டங்கள் 708 ஓட்டங்கள், 1 சதம் 4 அரைச்சதங்கள். அந்த 2016 தான் விராட் கோலி 973 ஓட்டங்களை குவித்து சாதனை படைத்திருந்தார். எனவே கெயிலும் கோலியும் ஒரு நட்சத்திர ஜோடியாக சேர்ந்து கொள்கிறார்கள். கெயில் தன்னுடைய பயணத்தில் ஆர்சிபி அணிக்காக படைத்த சாதனைகள் பலவற்றில் இது ஒன்று. அடுத்தடுத்த பருவகாலங்கள் கெயிலுக்கு சில உபாதைகள், அதுபோல தொடர்ச்சியாக மிகச்சிறப்பான ஃபார்மிலே அவர் இல்லை என்றாலும் 2017 வரை ஆர்சிபி அணியிலே ஒரு நிரந்தரமான இடம் பிடித்துக் கொண்டார். கடைசி 4 ஆண்டுகள் அவர் கிங்ஸ் 11 பஞ்சாப் இல்லாவிட்டால் பஞ்சாப் கிங்ஸ் என்று பெயர் மாறி அந்த அணியிலே சேர்ந்து கொண்டார். அங்கேயும் 1 சதம் ஒன்று அடித்திருந்தார். ஆனால் இந்த ஆர்சிபிக்கு கொடுத்த தாக்கத்தை அவரால் பஞ்சாப் அணிக்கு வழங்க முடியவில்லை. இன்று வரை அவருக்கும் ஆர்சிபி அணிக்கும் இடையிலான ஒரு பந்தம் பிரிக்க முடியாத பந்தம் என்று கெயிலே சொல்லிக் கொடுக்கிறார். எப்போதும் தன்னை ஆர்சிபி அணியின் ஒரு வீரர் என்றுதான் கெயில் அடையாளப்படுத்துகிறார். அவ்வளவு தூரத்துக்கு அவர் பெங்களூர் அணியோடு நெருக்கமாகிவிட்டார். பெங்களூர் அணியிலே இத்தனை நட்சத்திர வீரர்கள் கெயில், விராட் கோலி, ராகுல் டிராவிட், ஜாக் ஸ்காலிஸ், முத்தையா முரளிதரன், TM டில்ஷான் என்று சொல்லி நட்சத்திர வீரர்கள், ABD வில்லியர்ஸ், இப்படி நட்சத்திர வீரர்கள் அடுக்கடுக்காக வந்த போதிலும் கூட அவர்களுக்கு கிண்ணம் கிடைக்க வேண்டும் என்று இருந்த விதி கடந்த வருடம் வந்திருந்தது. இப்போதும் கெயில் அந்த அணியோடு தன்னை சேர்த்துக் கொள்வதில் இப்போதும் பெருமையாக சொல்லிக் கொடுக்கிறார். தன்னுடைய மறக்க முடியாத தருணங்கள், குறிப்பாக டில்ஷான், முரளி, ABD வில்லியர்ஸ் மற்றும் விராட் கோலி ஆகியோரோடு கடித்த தருணங்கள் என்று அவர் இப்போதும் சந்தோஷமாக சொல்கிறார். கெயிலுக்கும் ஆர்சிபிக்கும் இடையிலே இருந்த அந்த நட்சத்திர அந்தஸ்துடனான அந்த பழக்கம், அந்த நெருக்கமானது எங்களுக்கு மிகச்சிறப்பான முறையில் வெளிப்படுத்தப்பட்ட ஒரு தருணம். கெயில் ஆர்சிபி அணிக்காக ஆடி முடித்த பிறகு மேற்கிந்திய தீவு அணிக்காக அவர் தன்னுடைய நாட்டின் கடமை ஆற்ற வேண்டிய தேவை ஒன்று இருக்கிறது. பின்னாளில் அவர் மேற்கிந்திய தீவின் கடமைகளை விட்டுவிட்டு ஃப்ரீலான்ஸ் வீரராக ஆர்சிபி அணியோடு சேர்ந்து கொண்ட ஒரு காலம், இல்லாவிட்டால் ஆர்சிபி ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூருக்கும் IPLக்கும் தனியான முன்னுரிமை கொடுத்த காலம் ஒன்று இருந்தது. என்றாலும் அந்த வேளையில் அவர் தன்னுடைய மேற்கிந்திய தீவு அணிக்காக செய்ய வேண்டிய பொறுப்பு கடமை இருந்த காரணத்தால் உடனடியாக அவருக்கு தனியான விமானம் ஒன்று, சார்ட்டர்ட் ஃப்ளைட் ஒன்று ஏற்பாடு செய்து கொடுக்கப்பட்டு நேரடியாக அவர் ஜமைக்காவுக்கு சென்று இறங்கிய கதைகளும் இருக்கின்றன. அவருக்கு தனியான சலுகைகள், வழங்கப்பட்ட ஊதியத்தை விட தனியான கவனிப்புகள் இருந்ததாக பின்னாளில் விஜய் மல்லையா தரப்பு சொல்லியிருந்தது. கெயிலும் அதை ஏற்றுக்கொண்டிருந்தார். ஆஃப்டர் IPL மேட்ச் பார்ட்டிஸ் என்று சொல்லக்கூடிய அந்த விருந்துகளில் கெயில் ஆடி கலக்கிய தருணங்கள், அட்டகாசப்படுத்திய தருணங்கள் என்று பல கதைகளை பெங்களூர் இரவுகள் சொல்லும். கிறிஸ் கெயில் இப்போது ஜமைக்கா வீரராக இருக்கலாம், மேற்கிந்திய தீவின் அடையாளமாக இருக்கலாம். ஆனால் அவர் எப்போதும் ஒரு RCB என்பதில் பெங்களூர் ரசிகர்கள் தனியான பெருமை கொடுக்கின்றார்கள்.
இதே போன்ற இன்னும் பல சுவாரஸ்யமான கதைகள் இருக்கின்றன. தனியே ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூருக்கு மட்டுமல்ல, மற்ற IPL அணிகளை பற்றியும் அந்த வீரர்களை பற்றிய பல கதைகள் இங்கே இருக்கின்றன. உங்களுக்கு அப்படியான கதைகளில் அறிய ஆர்வம் உள்ள கதைகள் என்ன? எந்த அணியை பற்றி இல்லாவிட்டால் எந்த குறிப்பிட்ட வீரரை பற்றி சில ரகசியங்களை தெரிந்து கொள்ள ஆசைப்படுகின்றீர்கள்? கிரிக்கெட்டோடு சம்பந்தப்பட்ட சாதனைகளை பற்றி அறிந்து கொள்ள ஆசைப்படுகின்றீர்கள்? IPLின் மறக்க முடியாத தருணங்கள் பற்றி நீங்கள் பகிர்ந்து கொள்ளக்கூடிய விடயங்களை கூட மறக்காமல் கமெண்ட்ஸாக குறிப்பிடுங்கள். அவற்றையெல்லாம் விவரித்து தனித்தனி கதைகளாக இந்த IPL பரவகாரத்தில் கொண்டு வருவோம். இந்த காணொளி பற்றி உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட்ஸாக பதிவிடுங்கள். மீண்டும் சந்திப்போம்.